வணக்கம் நண்பர்களே, உங்கள் தனுஷ்கு ஜெயர். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தாலே தெரிஞ்சிருக்குங்க, கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் ப்ளே தான். நம்ம கன் கலெக்ஷன் வந்துட்டு முன்னாடி இருந்ததோட செம்மையாக வச்சுருக்கோம். நீங்களே வேணால் பாருங்கள். இந்த கன்னை தவிர ஓகேவா, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக கேரக்டரும் வாங்கிட்டோம். எனக்கு நான் தெரியாமல் இந்த கேரக்டரை எக்யூப் பண்ணிட்டேன். அதனால் இந்த கேரக்டர் எனக்கு வந்துருச்சு. சும்மா ஒரு அவசரத்தில் பண்ணிட்டேன். ஓகேவா, சும்மா இப்போதைக்கு என்னோடய கன் கலெக்ஷன் காட்டுறேன். இதுதான் என்னோடய பர்மனெண்ட் கன் கலெக்ஷனாக இருக்கும். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இது கிடையாது. இது AK-47 ICB ரைஃபிள், அதுக்கப்புறம் M4 கோல்டு பிளட்டட், மேடக்ஸ் லீகல் ப்ராப்ளம், ஆர்டிக் 50, lag 53 மேக் இட் ரைன், ரஸ் 79U மிஸ்டிக்கல் லேம்ப், ஹோல்கர் 26 வர்ஷு ரோட், CBR4 ஸ்டெல்லர் ரிங், அதுக்கப்புறம் M1 கராண்ட். 10th ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆகலை. 10th ஒன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா 70th லெவல் எப்போ ரீச் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு அன்லாக் ஆகும். அது வரைக்கும் இப்போதைக்கு அன்லாக் ஆகுது. அதனால தான் ட்ரையல் லோட் அவுட் வச்சுருக்கேன். இந்த டிங்கோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பர்மனெண்ட் கன்னாக இருக்காது. இது ட்ரையல் லோட் அவுட்டுன்றதுனால நான் அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருப்பேன். நீங்கள் வேணால் பாருங்கள். ஓகே, இப்போதைக்கு இந்த கன் இருக்கட்டுமா இல்லை நான் மாற்றலாமான்றதை யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு என்கிட்ட ஷார்ட் கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா இந்த கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா கிடச்சிச்சு. அதனால் நல்ல கன்னுன்றதுனால நான் டப்புன்னு இதை எக்யூப் பண்ணிட்டேன். அதனால் இப்போதைக்கு ஷார்ட் கன் என்கிட்ட கிடையாது. ஆனால் ஸ்னைப்பர் இருக்குது. ஆர்டிக் 50 எனக்கு ரொம்ப பிடிச்ச கன், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்னைப்பர். இந்த கன் வாங்கினதுக்கப்புறம் இந்த எல்லா கன்னும் எனக்கு வந்துட்டு எக்யூப் ஆயிடுச்சு. பட் இன்னும் நான் இந்த கன்னை மாற்றாமல் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கன்று. இப்போதைக்கு இதில் நம்மளுக்கு சாண்ட் மட்டும்தான் இருக்குது. ஓகே, நம்ம ட்ரையல் லோட் அவுட்டை ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரையல் லோட் அவுட்டில் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன்னு எடுத்துடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஷார்ட் கன்னை எடுக்கலாம் சார், ஷார்ட் கன் எடுத்துடலாம். இந்த கன் பார்ப்போம், இந்த கன்னை எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். இல்லை, ஷார்ட் கன் வேணாங்க. நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட் கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஷார்ட் கன் வந்துட்டு இப்போ கேமை புதுசாக விளாட போகிறவங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தேவையில்லை இந்த கன்று. ஏன்னா நான் பல நாளாக கால் ஆஃப் டியூட்டி விளாண்டிக்கிட்டு இருக்கேன், பல வருஷமாக விளாண்டிக்கிட்டு இருக்கேன். அதனால் இந்த கன் எனக்கு சூப்பராக படுது. ஏன்னா இந்த கன்னில் எனக்கு ஒரு ஸ்டைலிஷ் கன் வந்துச்சு. கிரிக் 6ல் எனக்கு ஒரு செம்மையான ஒரு கன் வந்துச்சு. ஆனால் எனக்கு AK-47 ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தெரியாமல் ஃபஸ்ட்டு இதில் எக்யூப் பண்ணிட்டேன். அதனால் AK-47க்காக நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கன்னை வந்துட்டு வேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சிட்டேன். ஓகே, இந்த டிங்கோ கன்னை வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் மாற்றுறதுக்கு எனக்கு இப்போதைக்கு ஒரு கன் ஐடியாவில் இருக்குது. என்ன கன்னா LMGயில் இருக்கு. ஸோ இதுதாங்க ஹேட்ஸ். ஏன்னா இந்த கன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்குது. அதனால் இதை வச்சுருவோம். இப்போதைக்கு இது மாற்றுவேன் அடிக்கடி. இந்த கன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே பர்மனெண்ட்டாக தாங்க இருக்கும். பாருங்கள் இது எப்படி இருக்குது, மரணமாக இருக்கா. அதனால் இது எப்போயுமே எனக்கு பர்மனெண்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் 4ல் இருக்கேன், லெவல் 51. ஒரு 70th லெவல் போனோடனே எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 10th கன்னும் அன்லாக் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் 70th லெவல் நான் போகிறதுக்குள்ளேயே எனக்கு தெரிஞ்சு நான் லெஜெண்ட்ரி போயிடுவேன். ஏன்னா லெஜெண்ட்ரி தான் என்னோடய ஆசையே. அது போயிட்டேன்னா உலகத்தில் நானும் ஒரு பிளேயர் ஆகிடுவேன் கால் ஆஃப் டியூட்டியில். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே நம்ம போக வேண்டியது தான். இப்போ மேட்ச்குள்ளே போவோம்.
ஆக்சுவலாக எனக்கு வந்துட்டு இந்த கால் ஆஃப் டியூட்டியில் பிடிச்ச இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நியூக் டவுன் தான். இது நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேனான்றது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அது இதுதாங்க. ஏன்னா எனக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா இந்த நியூக் டவுன்ன்ற ஒரு இடம் தாங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டுட்டேன். அவங்கள நான் ரிவெஞ்ச் வாங்கி எனக்கு வந்துட்டு என்ன பிடிக்கும்னா எனிமியோட அடச்சிட்டே போய் எனிமி அடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு நான் கேம் ஆடுறப்போ எவ்வளோ மொக்கையாக ஆடிக்கிட்டு இருக்கேன். கேம் இல்லாதப்போ நான் ரொம்ப நல்லா ஆடுவேன். வீடியோ எடுக்கும் போதெல்லாம் சூப்பராக ஆடுவேன். ரொம்ப கேவலமாக ஆடுறேன், ரொம்ப மட்டமாக ஆடுறேன். இவனுங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவான், இவனுங்களுக்கெல்லாம் எப்படி ஸ்னைப்பர் யூஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப தெரியுது. நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்னைப்பர் யூஸ் பண்ணது அவ்வளோ தெரியாது எனக்கு எஸ்பெஷலி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த AK-47 மேலே ஒரு பைத்தியம் ஆகிட்டேன். அதனால் எனக்கு இந்த கன் யூஸ் பண்ண அவ்வளோவா பிடிக்காது ஸ்னைப்பர். ஏன்னா ஸ்னைப்பர் யூஸ் பண்ணாலே டக்கு டக்குன்னு சுட முடியாதுல்ல. ஸ்கோப் போட்டு அப்படி சுட முடியும். நம்ம நார்மலாக சுட்டால் கூட நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதனால் நல்லா எய்ம் பண்ணி சுடுறவங்க சுடலாம், ஓகே. பட் வந்துட்டு நம்மள மாரி ஆளுங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மள மாரி ஆளுங்க எய்ம் பண்ணி கரெக்டாக சுட மாட்டாங்க. அதனாலேயே என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஸ்னைப்பர்லாம் பிடிக்காதுங்க. ஏன்னா எனக்கு இவ்வளோதான் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா எடுத்தோன்னே என்ன இன்னைக்கு ஃபுல்லாக நான் அவ்வளோதான் அடிக்கிறேன். பின்னாடி இங்கே யாரை கொடுத்தாங்களா? ஓகே, பரவாயில்ல, என்னோட ஆசை அடைஞ்சிருச்சு. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப பிடிக்காதுங்க. என்னன்னா ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்காது. எப்படின்னா நம்ம ஒருத்தன் கூட சண்டை போட்டிக்கிட்டு இருப்போம், டப்புன்னு பின்னாடி வந்து ஒருத்தன் அடிப்பான், பிடிக்காது. பார்க்கல, இந்த மாதிரி தான் இங்கே அடிப்பாங்க. பார்க்காத டேங்கில் டப்புன்னு அடிப்பாங்களோ. ஓ நம்ம கொண்டு அதே இருக்காங்க. நீங்களாம் கேட்கலாம், என்னடா அப்படி காட்டுத்தனமாக சுற்றிட்டு இருக்கேன்னு. என்ன பண்ணுறது? நம்ம தோற்றுறோம் போலையே அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது.
ready to deploy. Sentry gun deployed. Need backup. Failing its mission. Lost the lead. Stealth job. Orders. Time for the lead. Tango down. ஆமாம் ஜெயிப்போம், கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ டைட்டில் இருக்கு. Our sentry gun has been destroyed. 46, 45 அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. நம்ம கன்னும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. Lost a sentry gun in your AO. ஐயோ தோத்துறோம் போலயே. தோத்துறோம். ஒரு பாயிண்ட் தோத்துட்டோம். என் நம்பரை அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கல்ல, Enemy contact. கிலோ கோல்ட் ஆக்ஷன் வச்சு அடிச்சிருக்காங்க கலையன். 78th லெவல். சரி, நார்மல் மேட்ச்சில் இப்போது கோட்டை விட்டோம். இப்போது நம்ம விளாட போகிறது ரேங்க்டு மேட்ச். அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தோத்துட்டோன்னா நம்மளுக்கு ரொம்ப அசிங்கம். அதனால் தோற்காமல் ஆடும். எனக்கு ரேங்க் ஏறும், ஏன்னா நான் கில் அடித்தேன் அதிகமாக. அதனால Don't let this happen again. ஓகே, ரேங்க்டு மேட்ச் போகலாம். எனக்கு என்னென்ன தெரில, இந்த கன்று, இந்த AK-47 ஐசிபி ரைஃபிள் இன்றைக்கி தான் நான் வாங்கினேன். அன்னையிலேருந்து என்னென்ன கன்லாம் தெரியுமா நான் இன்றைக்கி வாங்கினேன். இந்த கன் வாங்கினேன் இன்றைக்கி தான். அதுக்கப்புறம் இதோ இந்த கன்று இன்றைக்கி தான் வாங்கினேன். இந்த கன்று இன்றைக்கி தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதோ இந்த கன்று இன்றைக்கி தான் வாங்கினேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ இருக்குது. ஏன் இதை வச்சுருக்கேன் தேவையில்லாமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மீனை வச்சு 50 கில் அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இந்த க்ளவுஸ் தருவாங்க. எங்கே இருக்குது பாக்ஸிங் க்ளவுஸ்? இதோ இது தருவாங்க. இப்போதைக்கு நம்ம 50க்கு 12 கில்ஸ் தான் பண்ணிடுவோம். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அடிக்கணும், இன்னும் நிறையா கில்ஸ் அடிக்கணும். நான் வேறு மறுபடியும் இதே பண்ணிட்டேன், இந்த மீலே மறுபடியும் பண்ணுறேன். ஒரு மேட்ச்சில் 10 கில் பண்ணேன் இதுக்காக. எனக்கு என்ன ஆசைனா இதுதான் வாங்கணும்னு. ஏன்னா இதுதான் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. இதில் இருக்கிறது எல்லாத்தோட இது ரொம்ப பவர்ஃபுல்லு. ஒரு அடியில் செத்துருவாங்க. இதில் எல்லாமே ஒரு அடியில் சாகலாம். பட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப பவர்ஃபுல். பாக்ஸிங் க்ளவுஸு டப்புன்னு சாவாங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்வென்ட்ரி இவ்வளோ இருக்குது. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு ஏதாச்சும் ஒரு இந்த ப்ளூ கலர் தான் கிடைக்கும். இதில் எனக்கு வந்துட்டு ஸ்னைப்பராக எனக்கு வந்துட்டு இப்போ ஆர்டிக் 50 வேணும். இதுதான் ஆர்டிக் 50ன்னு நினைக்கிறேன். என்னங்க ஆர்பிடி கிடச்சிருக்கு? இல்லை, இந்த கன்சோலேஷன் ப்ரைஸுன்றது எனக்கு என்ன கான்செப்ட்னே புரியலுங்க. ஓகே, போதும். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் நம்ம நார்மல் மேட்சே போடுவாங்க. ஏன்னா நார்மல் மேட்ச்லேயே போயிட்டு ஒரு நிறையா கில் அடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோலேருந்து ரேங்க்டு மேட்ச் போட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, நியூக் டவுன் எனக்கு பிடிச்ச இடம். இப்போ நம்ம நியூக் டவுனில் அந்த மீலே வச்சு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆட போகிறோம். மீலே வச்சு இந்த மேட்ச்குள்ளே எப்படியும் ஒரு 20 கில் 30 கில் அந்த மீலே, அதாவது ஆல்ரெடி நம்ம 12 பண்ணிட்டோம், இன்னொரு 18 பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், 30 கில் வந்துடும். இந்த மேட்ச்சில் ஒரு 18 கில் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது எப்படி எனக்கு ஒர்க் ஆகுனே தெரியலையே. ஓ, இப்படி அடிக்கணும் போலங்க.
எடுக்கிறதே மறந்துக்கிட்டு விளையாண்டுட்டு இருக்கேன். ஓகே, நான் சொன்ன மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மீலே வச்சு தான் விளாட போகிறோம். எடுத்துட்டேன். இன்னைக்குள்ள நான் அந்த க்ளவுஸ் வாங்குவேன். நான் டேம் ஷூராக இருக்கேன். ஐயோ, கத்தி தானே எடுத்தேன், எப்படி இந்த வந்துச்சு? Enemy contact. Tango down. ஓகே, இந்த இடத்துக்குள்ள வந்து ஒரு 2 கில் பண்ணியிருப்பேன். ஐயோ, நான் இந்த கண்ணை எடுத்து வாண்டிட்டு இருக்கேன். எனக்கு எப்படியாச்சும் இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் மேலே இருக்கணும். ஏன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், சிஓடி வீடியோஸில். நிறைய சிஓடி வீடியோஸ்லாம் பார்த்தோன்னா இந்த பாக்ஸிங்கில் வச்சு டப்பு டப்புன்னு அடிப்பாங்க. அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் Sentry gun ready to deploy. Sentry gun deployed. ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இதுலேயே பாக்ஸிங் க்ளவுஸ் தான் இருக்கிறதுல ரொம்ப பவர்ஃபுல்லுன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான். ரொம்ப நேரம் நல்லா போயிட்டுருச்சேன்னு நினச்சேன். அடிக்க மாட்டேங்கிறாங்க. பாக்ஸிங் க்ளவுஸ் தாங்க இருக்கலே பவர்ஃபுல்லு. நீ எது வேணாலும் சொல்லுங்கள், நான் பாக்ஸிங் க்ளவுஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பாருங்க. நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல பாக்ஸிங் க்ளவுஸ் தான் இருக்கலே பவர்ஃபுல்லானு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாக்ஸிங் க்ளவுஸ் தான் இருக்கலே பவர்ஃபுல். எனக்கு வந்துட்டு ப்ரெஷர் ஆகுது ரொம்ப. டப்புன்னு நம்ம அவங்க இடத்துக்கு போயிட்டு இதை வச்சு விட்டுருவோம். Objective almost complete. Keep it up. Contact with enemy. Sentry gun deployed. UAV online. Enemy down. இந்த மீலே வச்சு தான் நான் ஃபுல்லாக அடிக்க போகிறேன். எவனோ ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டு. ஓகே, வின்னிங் த மேட்ச்ங்க. Mark 5 bullets. அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மீலே யூஸ் பண்ணனால அப்படி தான் வருது. இதில் எத்தனை கில் பண்ணியிருப்பேன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். பார்ப்போம். ரொம்ப நேரம் வீடியோ போயிட்டுருக்கு. இதோட வீடியோ முடிச்சுக்கோம்.
எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங் 89 கொடுத்துருக்காங்க. Mission accomplished. Good work. ரேங்க் ஏற்றியாச்சு. எத்தனை கில் பண்ணியிருக்கோன்னு காட்டல, ஆனால் இதில் பார்த்துரும். சும்மா இதிலே பார்ப்போம். முப்பத்தி 4. வாவ். அப்போ என்ன பண்ண ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை கில்ல இருந்தோம்? ஐயோ மறந்துட்டேனே. 12 இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம 22 கில் பண்ணியிருக்கோம் அந்த மீலே வச்சு. வா, சூப்பராக இருந்துச்சு. இன்னொரு 16 தான் இருக்குது, அதை நம்ம முடிச்சு விட்டுறாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்டில் டென் இட்ஸ் பை பை. தனிச்சு வந்துடுவோம். பாய். ஹாரிசனே, என்னோட கன் கலெக்ஷனை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே டிங்கோன்னு ஒரு கன் இருக்குது. நெக்ஸ்ட்டு AK-47 ICB ரைஃபிள்னு ஒரு கன் இருக்குது. இதுதான் நான் இன்றைக்கி வாங்கினது. அதுக்கப்புறம் செகண்ட் M4 கோல்டு பிளட் இது. அதுக்கப்புறம் ஆர்டிக் 50 திவா கன்னு பிடிச்ச கன்னுன்னு சொல்லி அந்த கன்னை வச்சேன். அதுக்கப்புறம் இது எல்லாமே ஸ்டைலிஷான கன்ஸ்லாம் வச்சுருக்கேன். என்னோடய லெவல் வந்துட்டு 51. என்னோடய ரேங்க் லெவல் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் 3 7200க்கு 7200. பை.